சென்னை திருவொற்றியூரில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கருட சேவை உற்சவம் நடைபெற்ற நிலையில் கருட வாகனத்தில் கம்பீர அலங்காரத்துடன் காட்சியளித்த உற்சவ பெருமாளை தூக்கி வந்தபோது பல்லக்கு தூக்கும் தண்டு உடைந்து உற்சவர் சிலையோடு சேர்ந்து அர்ச்சகர்கள் இருவரும் கீழே விழுந்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். விவரங்கள். வணக்கம் அர்ச்சனா. சென்னை திருவொற்றியூரிலே 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கருட சேவை உற்சவத்திலே பெருமாள் கோயில் நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் தண்டு உடைந்து பெருமாள் சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ முக்கிய நிகழ்வாக கருட சேவை நிகழ்ச்சியில் கருட வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் கோபுர வாசலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கருட வாகனத்தை தூக்கும் போது திடீரென தண்டு உடைந்து ஒரு பக்கம் சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பெருமாளுடன் மேலே நின்ற பட்டாச்சிரியார் முரளிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக கோபுர வாசல் மூடப்பட்டது. 17 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்த வாகன பொருட்களை வைத்து மீண்டும் வாகன புறப்பாடு நடைபெற்றதால் அந்த தண்டு உடைந்ததாக தெரிகிறது. பின்னர் வாகன தண்டுகளை சரி செய்த பின் மீண்டும் கோபுர பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் உடைத்து ஆரத்தி ஏற்றனர். 17 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறும் கருட சேவை உற்சவத்திற்கான காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.